கர்த்தர் சொல்றாரு, அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டு அவன் இதோ அடியன் என்று சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்படாத. தேவன் அனுமதித்தால் நாம் செயல்பட வேண்டும். அதான் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே தேவன் கொடுக்கிற பெரிய தேவ சித்தமே. யாக்கோபு இப்பொழுது அவன் பெத்தேலை விட்டு அவன் வெளியேறணும்னா கர்த்தரிடத்தில் அவன் பலியிட்டு தேவனிடத்தில் அவன் கேட்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போக இப்ப என்ன செய்யாத, பயப்படாத. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். சங்கீதம் 23 சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்ன சொல்றாரு, ஆமென். யாக்கோபுக்கு கர்த்தர் பாருங்க நடத்துதல், அவனுடைய எல்லை இப்பொழுது எகிப்துக்குள்ளே போகணும். எகிப்துனா என்னன்றது இவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. எகிப்துனா அது ஒரு 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 இருளான ஒரு தேசம். அது அதற்குள்ளே மோசமான செயல்கள் உண்டு, தேவனுக்கு பிரியமற்ற காட்சிகள் உண்டு, பிரியமற்ற காரியங்கள் உண்டு. ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போற இடம் எகிப்தா இருந்தாலும் நான் இஸ்ரவேலா உன்னை ஆசீர்வதிச்சு நடத்துவேன். பயப்படாதீங்க. இந்த உலகம் பாவம் உள்ளதுதான். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் தீமைகளும் பாவங்களும் பெருகி இருக்குது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் நம்ம எப்படி வாழலாம்? நான் சொல்றேன், கர்த்தர் நம்மோடு இருந்தால் நான் எங்கும் தேவனுக்காய் நான் வாழ முடியும், தேவனுடைய செயலை நான் வெளிப்படுத்த முடியும். நண்புக்குரியவர்களே, இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனிடத்தில் அவன் கேட்கிறான், ஆண்டவரே என் குடும்பத்தை நான் இப்பொழுது என்ன செய்யணும்? தீர்மானத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவன் சொல்லுகிற வண்ணமாய் நீங்கள் செயல்பட ஆரம்பிங்கள். பெத்தேல தங்கியிருன்னு சொன்னா அவன் பல ஆண்டுகளாய் தங்கி இருக்கிறான். அவனுக்கு தெரியும் ஒரு நாள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும்.